மலைக்கு கீழே கிட்டத்தட்ட 200 அடி 100 150 200 அடி கீழே வந்து மிசைல் சிட்டி ஒன்றும் இல்லை, 100க்கும் மேற்பட்ட சிட்டி வச்சுருக்காங்க. யூதர்களை அழிக்கணும் அப்படின்னா கூட மொத்தத்துக்கு இஸ்ரேலை அடித்து தீர்த்தக்கூடாதா அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் பின்னூட்டத்தை கேட்கத்தான் செய்கிறாங்க. அப்படி யாரையும் அடிக்க முடியாது. ஏன்னா அரசியல் ரீதியாக பிரச்சனை வரும். முஸ்தபா கமேனி எங்கே இருக்காருன்னு யாருக்கும் தெரியல. அவர் வந்து கீழே மலைக்கு கீழே பங்கர் பஸ்டர் வந்தாலும் தாக்க முடியாத இடத்துல, அதுக்கப்புறம் எந்த கம்யூனிகேஷன் இல்லாத இடத்துல மொத்தம் 2 பேரோ 3 பேரோ தான் அவரை வந்து சந்திக்க முடியும். ஒரு வருஷத்துக்கு அணு ஆயுத கதிர்வீச்சு உள்ளே வராது. அதுக்கப்புறம் உள்ளே வந்து தேவையான அளவுக்கு எல்லா வசதியோடும் இருக்குது. ஒரு வருஷம் கழித்து வெளியே வரலாம். அமைதி ஒப்பந்தம் அப்படின்னு ஒரு இது போட்டாருன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும்னா அவங்களுடைய சென்செக்ஸ் மாதிரி இது இருக்கு இல்லையா, ஷேர் மார்க்கெட்டு, டக்குன்னு தேவைப்படுறது பூரா மேலே ஏறும். அடுத்து இந்த இதுக்கு வந்து நிறைய வாங்கி வச்சுருப்பாங்க, அந்த ஆயுத பேரம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஷேர் கீழே இறங்கியிருக்கும். ஆனால் இந்த ரிசோர்ஸை கறி ஆக்கலைன்னா இன்றைக்கி வந்து ஈரான் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக நிற்க முடியாது. ஈரான் வந்து கிட்டத்தட்ட ஜெயிச்சு நிற்கிறாங்க. அவங்க வந்து இறங்கி வரணும்னு அவசியமே இல்லைன்ற சூழலில் இருக்காங்க. இந்த அதிபரையும் கதறடிக்கிறாங்க. ஆனால் என்னென்னா இந்த அதிபர் வந்து கிறுக்கு அதிபர். கதற மாதிரி கதறடி திருப்பி எடுத்து அடிச்சுட்டு போட சொல்ல முடியாது. ஒரு போர் நிறுத்தம் ஒப்பந்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெதன்யாகு உயிரோடு இருக்கிற வரைக்கும் இங்கே வந்து போர் நிறுத்தத்துக்கு வாய்ப்பே இல்லை. வணக்கம், இது வாவு தமிழா. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகள் இடையான போர் முடிவுக்கு வர்ற மாதிரியும் இருக்குது. திடீர்னு அடிச்சுக்கிறாங்க. இப்படி ஒரு சூழலில் வந்து அமெரிக்க அதிபர் திரு ட்ரம்ப் அவர்கள் முன்னுக்கு பின் மாற்றி மாற்றி பேசுவதும் போர் நின்று விட்டது என்று சொல்வதும் இப்படியாக இருக்கிறது. உண்மையில் அங்கே என்னதான் நடக்குது அப்படிங்கிறத திரு கசாலி அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ட்ரம்ப்புடைய வார்த்தையில் எப்படி வருது அப்படின்னா, நாங்கள் நினச்சோம்னா நாங்கள் ஈரான் மேலே தொடர்ந்து பாம் பிளாஸ்ட் பண்ணி நாங்கள் இல்லாமல் ஆக்கிடுவோம். ஆனால் அதன் பிறகு வந்து பொதுமக்கள் பலியாவாங்க. ஹார்மஸ் நீரிணையை வந்து திறக்கிறதுக்கு பல வருடங்கள் ஆகும். அதனால டாக்குமெண்ட் வைஸாக நாங்கள் வந்து இந்த போரை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பொதுமக்கள் மேலே வந்து சொல்கிறாரு. அவ்வளோ அக்கறை உள்ள ஆள் மாதிரியா தெரியுது. இல்லை, இதை விட்டுருங்க. வியட்நாமில் என்ன பண்ணாங்க? பொதுமக்கள் தானே. அதுவும் ஆப்கானிஸ்தான் என்ன பண்ணாங்க? இல்லை, ஈராக்கில் என்ன பண்ணாங்க? பொதுமக்கள் தானே. அங்கெல்லாம் பொதுமக்களாக தெரியலையா? இவங்க வந்து ரொம்ப யோகியங்க. இவங்க வந்து பொதுமக்கள் அப்படி பாதிக்கப்படுவாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, இது முதல்ல சொன்னேன் இல்லையா, மலைக்கு கீழே கிட்டத்தட்ட 200 அடி 100 150 200 அடி கீழே வந்து மிசைல் சிட்டி ஒன்றும் இல்லை, 100க்கும் மேற்பட்ட சிட்டி வச்சுருக்காங்க. அங்கங்கே திரும்பி பார்த்தா ஒரு இடத்துல, அதில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வீடியோ ஃபோட்டோ வேறு வந்துருந்துச்சு புதுசாக. என்னென்னா, அங்கேருந்து இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகுது அப்படின்னா எந்திரிச்சு போகிற இடம் இருக்கு இல்லையா, அது இந்த ஒரு இடத்த வெளியே போகிற இடத்த இங்கே அடித்தாங்கன்னா அந்த பக்கம் வெளியே போகுது, அங்கிட்டு அடித்தா இந்த பக்கம் வெளியே போகுது. இவங்களை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது. அப்புறம் பங்கர் பஸ்டர் போடலாம், போட்டால் மலையில் இருக்கிற இடத்துல போடலாம், போட்டால் 1500 அடி கீழே இருக்குது, 1200 அடி 1500 அடி கீழே இருக்குது. எங்கே போகும்? 200 அடி கீழே போய் நின்றுக்குருமே. அதனால் பங்கர் பஸ்டரும் வேலை செய்யாது. சரி, அதான் இதை வந்து அடைக்கலாம் அப்படின்னா, அந்த வழியை அடைக்கலாம் அப்படின்னா இங்கே அடைச்சாங்கன்னா பக்கத்துலேயே கிளம்பி வெளியே வர்றாங்க. அது இல்லாமல் மிசைல் இருக்குல்ல, மிசைல் இப்படிலாம் வராதில்ல, வெர்டிகலாக தான் வரும். அங்கங்கே மிசைலுக்கு வந்து கீழே கூடி போயிட்டு மிசைலுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வெளியில் அங்கே தூரமாக ஒரு இடத்துல வந்து வெளியே வர்ற மாதிரி அது கரெக்டாக வரும். மேலே எல்லாம் வந்து கல் மண் புல்லு பூண்டாக இருக்கும். வந்து கரெக்டாக திறக்கும், வெளியே வரும், க்ளோஸ் ஆகிரும். அவன் வந்து சேட்டலைட்டை பார்க்குறதுக்குள்ள எந்த இடத்த பார்த்தும் தெரியாது. அந்த மாதிரி 100கணக்கான இடத்த வச்சுருக்காங்க அங்கே. இது வந்து எப்படின்னா, நம்ம அவங்கள ப்ரைஸ் பண்ணி சொல்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்கே என்ன இருந்து டீட்டெயில் வந்துச்சோ அந்த டீட்டெயில் தான். இதில் வந்து இதுக்கப்புறமும் ஏன் வந்து ரொம்ப அடிக்க மாட்டாங்க அப்படின்னு இருக்குல்ல, அது உலக சரித்திரத்தில் யாரும் யாரையும் மொத்தத்துக்கு போட்டு ஒரு இன அழிப்பில் செய்ய முடியாது. இப்போ நீங்கள் யூதர்களை அழிக்கணும் அப்படின்னா கூட மொத்தத்துக்கு இஸ்ரேலை அடித்து தீர்த்தக்கூடாதா அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் பின்னூட்டத்தை கேட்கத்தான் செய்கிறாங்க. அப்படி யாரையும் அடிக்க முடியாது. ஏன்னா அரசியல் ரீதியாக பிரச்சனை வரும். அடக்கலாம், நீ அடித்தா நான் திருப்பி அடிப்பேன், சண்டையை வந்து மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கலாமே ஒழிய மொத்த இனத்தையும் அழிக்க முடியாது எங்கேயும். அதை அழிச்சா இன அழிப்பு பிரச்சனை வந்துடும். ஓகே, அதனால் அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து இவன் அடிக்கிறான், அவனை திருப்பி அடிக்கிறோம், அடக்கி வைக்கிறோம், அதோட முடிச்சிடலாம். இப்போ இன்னும் நினைச்சாலும், இஸ்ரேல் நினைச்சாலும் வந்து காசாவை அங்கே பாலஸ்தீன மக்களை வந்து இன அழிப்பெல்லாம் பண்ண முடியும். இப்போ ஒரு 70,000 1 லட்சம் பேருக்கு மேலே அடிச்சிருக்காங்க. இன்னும் 2 லட்சம் பேர் வந்து கைகால ஊனமாகி போயிருக்காங்களே தான்னா
இன்னொரு 17-18 லட்சம் பேர் அங்கே இருக்காங்க. அந்த இன அழிப்பு எப்படி பண்ணுவீங்க? இப்போவே வந்து இஸ்ரேல் மேலே பயங்கரமான அளவுக்கு கெட்ட பேர் வந்துருச்சு. யூரோப்பு எல்லாம் பிரிஞ்சிருச்சு. ஓவராலாக வந்து இன்னைக்கு மொத்த சிச்சுவேஷன் இருக்குல்ல, உலகத்தோட லேண்ட்ஸ்கேப்பே வந்து மொத்தத்துக்கு மாறி இருக்கு. அப்போ இதெல்லாம் பண்ண முடியாது. அப்போ இவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்போ இதை வந்து என்ன பண்ணுறது? இவனை மலைக்கு உள்ளே புகுந்து அடிக்க முடியல. அப்புறம் முஜ்தபா கமேனி எங்கே இருக்காருன்னு யாருக்கும் தெரியல. அவர் வந்து கீழே மலைக்கு கீழே பங்கர் பஸ்டர் வந்தாலும் தாக்க முடியாத இடத்துல, அதுக்கப்புறம் எந்த கம்யூனிகேஷன் இல்லாத இடத்துல மொத்தம் 2 பேரோ 3 பேரோ தான் அவரை வந்து சந்திக்க முடியும் அப்படின்ற இடத்துல தான். அதுக்கப்புறம் எழுதுறதெல்லாம் வந்து எழுத்தாணி வச்சு எழுதி கொடுத்து போனால் அதோட வந்து முடிஞ்சு போயிடுது, எரிச்சிடுறாங்க அப்படின்ற அளவு தான். கொண்டு போய் யாராவது சப்போஸ் தப்பித்தவரி இடையில வந்து பிடிக்கிட்டு போனால் கூட அதை பார்த்து யாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. எல்லாம் சங்கேத எழுத்து எழுதுறாங்களாம். இந்த மாதிரி வந்து உத்தரவு வந்துக்கிட்டே இருக்குது. எங்கேருந்து வருதுன்னு தெரில. அவர் போய் திருப்பி அடிக்கணும்னா கூட பங்கர் பஸ்டும் போட முடியாது. ஒருவேளை அணு ஆயுதத்தை போட்டாங்கன்னா அதுக்கும் 1 வருஷம் கழித்து வெளியே வர அளவுக்கு உள்ளே உட்காந்துருக்காங்க. 1 வருஷத்துக்கு அணு ஆயுத கதிர்வீச்சை உள்ளே வராது. அதுக்கப்புறம் உள்ள வந்து தேவையான அளவுக்கு எல்லா வசதியோடும் இருக்குது. 1 வருஷம் கழித்து வெளியே வரலாம். அந்த அளவுக்கு இருக்காங்க. அப்போ முஸ்தபா கமேனி அவரை நான் மீட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு போன வாரம். இந்த வாரம் இப்படி சொல்கிறாரு. அது போன வாரம், இந்த வாரம். அவர் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2-3 முறை வந்து தன்னோட வார்த்தையை தானே மாற்றி பேசக்கூடியவர். இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இப்படி சொன்னால் வார்த்தையை மாறாத ஒரு சத்தியவேந்தன் அவர். மாற்றி பேசுவார். அதனால் நாங்கள் நினச்சா வந்து நிறைய தொடர்ந்து குண்டை போட்டு அதை அழிச்சிருவோம். சரி, நீ தான் வீரனாச்சே, அங்கே அடி பார்ப்போம். அடிக்க முடியாமல் தானே கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே ட்ரை பண்ணாங்க. நம்பர் 1 வந்து February 28 ட்ரை பண்ணாங்க. சரி, அடுத்து ஒரு நாளில் சட்டுன்னு எல்லாம் கிளியர் ஆகி அதுக்கடுத்து திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்பி அடித்து பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. அவங்களோட கை ஓங்கிருச்சு. பெரிய கப்பல் நிறுத்துனாங்க, கப்பலை திருப்பி அடிச்சிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அப்புறம் வான் பாதுகாப்பு வந்து ரொம்ப கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னு இடத்துல போட்டு அடின்னு அடித்தாங்களா. F-35லேருந்து எல்லா F-சீரிஸும் அடித்து முடிச்சிட்டாங்க. சரி, இங்கே தான் அடித்து முடிச்சாங்கன்னா சவுதி அரேபியாவில் வந்து அந்த சுல்தான் ஏர்பேஸில் E-3 ஆவாஸ் அது வந்து மொத்த ரீஜன்லேயும் இருக்கிற டேட்டா சென்டர் அது. அதை போட்டு அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்க. அப்படியே அது போக வந்து மேலேயே பெட்ரோல் நிரப்பக்கூடிய KC-135 இதை போட்டு அடித்தாங்க. அப்போ எல்லாத்தையும் அடித்தாங்க. சரி, ஓகே, நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் பேசிட்டோம்ல. அங்கே வந்து இஸ்பஹானில் ஒரு 450 கிலோ என்ரிச்டு யுரேனியம் இருக்குது, அதை கடத்திட்டு வந்துடுவோம். அதுக்கு பிளான் என்ன அப்படி போட்டு கடைசியில் ஒரு அறிவிப்பு. அங்கே வந்து ஒருத்தர் சிக்கிக்கிட்டார், எங்களோட ஆள் ஒருத்தர் சிக்கிக்கிட்டார் மலையில் அப்படின்னு. அங்கே போனால் ஒரு 2 கார்கோ ஃப்ளைட்டு, 2 ஹெலிகாப்டரு, 2 இந்த ஃபைட்டர் ஜெட்டு ஃப்ளைட்டு அப்படின்னு ஒரு 10 ஐட்டம் மொத்தம். கார்கோ ஃப்ளைட்டு கீழே இருக்குன்னா கீழே வந்து மண் சிக்கிக்கிடுச்சு. அதோடு வந்து 10ஐயும் போட்டு கொளுத்திட்டாங்க. 10-15 பேரோட சேர்த்து கொளுத்திட்டாங்க. கேட்டால் வந்து ஒருத்தருக்காக வந்து நம்ம இவ்வளோ இழந்துட்டோம், 30,000 கோடி இழந்துட்டோம் அப்படின்னாங்க. என்னென்னவோ பொய் சொல்லி பார்க்குறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, நீ சொல்கிறது பூரா பொய், நீ சொல்கிறது பூரா வடை. அதனால் ஒன்றுத்துக்கு ஆகாது. அப்போ என்ன பண்ணுறது? இவனையும் பகிச்சிக்க முடியல. யாரை? நெத்தன்யாவும் பகிச்சிக்க முடியல. நெத்தன்யாவை பகிச்சுக்கிட்டா அங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூதர்கள் வந்து ஓங்கி தட்டுறாங்க. அதான் சொன்னாங்க, முந்தா நாள் சொல்லியிருந்தாங்க. அமெரிக்காவில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்க யூத அரசியல் லாபி வந்து எப்படி நடக்குது? அது வந்து அதோட பின்னணி என்ன சார்? ரொம்ப சிம்பிள். இப்போ கடந்த 10 வருஷமாக நமக்கு வந்து அதானி எப்படி இருக்காரு? கடந்த 40-30 வருஷமாக அம்பானி எப்படி இருக்காரு? நீங்கள் அம்பானியை அதானியை அசைக்க முடியுமா? இதை வந்து 200 வருஷமாக வந்து ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அம்பானி அதானி மாதிரி நாட்டை வந்து எல்லாத்தையும் வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். என்ன செய்வீங்க அவங்கள? இதுதான் அமெரிக்காவில். அமெரிக்காவோட அடுத்த கட்டம் தான் இப்போ இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்கு. இருக்கிற மக்களோட வரி பணங்களை எல்லாத்தையும் எடுத்து போட்டு அங்கே போய் கொடுத்து முடிச்சுட்டு அவங்க வைக்கிறது தான் சட்டம். அது மாதிரி அங்கே யூத கம்பெனிகள், தொழிற்சாலை வைக்கணும்னா யூத கம்பெனி. இந்த மாதிரி நம்ம மீடியா இருக்குல்ல, மீடியா சம்மந்தப்பட்டு எல்லாமே யூத கம்பெனி. அப்புறம் ஃபாரின் இது FMCG இருக்குல்ல, அது பண்ணாலும் யூத கம்பெனி. அப்புறம் நீங்கள் வந்து ஃப்ளைட்டு தயாரி பண்ணாலும் யூத கம்பெனி. அப்புறம் இதெல்லாம் தாண்டி இப்போ ஒவ்வொருத்தரையும் வந்து உலகத்தில் முக்கியமான தலைவர்களை பூரா எடுத்து சாத்தணும் அப்படின்னா ஒரு எப்ஸ்டீனு 2 ஐலாண்டை வச்சுக்கிட்டு ஆளுகள்லாம் கூப்பிட்டு வந்து எப்போ பிளான் பண்ணுறாங்க? 30 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணுறாங்க. 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம். கேட்டால் வந்து டக்குன்னு வெளியிடுறோம். யூதர் அரசியல் வந்து அமெரிக்காவில் வந்து ரொம்ப பின்னி பிணைஞ்சு போயிருக்கு. அமெரிக்கா வந்து அவங்க இதெல்லாம் பொறியில சிக்கின மாதிரி அமெரிக்கா இருக்காங்க. அமெரிக்காவில் இப்போவும் வந்து 5-6 கோடி பேர் வந்து பசி பட்டினியாக இருக்காங்க அமெரிக்காவில். நம்ம 145 கோடி பேரில் ஒரு 30-40 கோடி பேர் பேப்பர்ல புக்லையும் நம்ம இந்த நியூயார்க் சிட்டியை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அப்படித்தான் மட்டும் பார்த்துட்டு தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சென்னையில் ஒரு OMRல போகிறோம், ஒரு ECRல போகிறோம், ஒரு மவுண்ட் ரோட்டில் போகிறோம். போனால்
சென்னை எல்லாம் டெவலப்டு சூப்பர் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நீங்கள் வந்து விழுப்புரம் பக்கத்தில் அங்கே போய் உள்ளுக்குள்ளே ஒரு வில்லேஜ் போங்க. ஆனால் தமிழ்நாடு எவ்வளோ பெட்டர் தான். ஏன் தெரியுமா? இப்போ கிராமங்கள் அளவுக்கு ரோடு இருக்குது, வைஃபை இருக்குது, எல்லா விதமான வசதி இருக்குது. ஆமாம், அது போக மருத்துவ வசதி இருக்குல்ல, அது அங்கே உள்ளே போக முடியாது போனால் பிரைமரி ஹெல்த் சென்டர் அப்படின்னு சொல்லி எல்லா வசதியும் தமிழ்நாட்டை விட்டுருங்க. நீங்கள் இதே இது வந்து பாகிஸ்தான் போங்க. பாகிஸ்தான் நாசகார நாடாக தான் இருக்குது, ஒரு டெவலப்மெண்ட் இல்லை. ஆனால் பாகிஸ்தானில் நீங்கள் வந்து கேபிட்டல் சிட்டிக்கு போங்க, முக்கியமான சிட்டிக்கு போங்க, சூப்பர், அவ்வளோதான். அந்த மாதிரி அமெரிக்கா வந்து நம்ம பார்க்குறது கலிஃபோர்னியா, வாஷிங்டன் டிசி, நியூயார்க்கு, அது முக்கியமாக பார்த்தா பயங்கரமான சூப்பராக இருக்குது. ஆனால் நீங்கள் கலிஃபோர்னியாவில் உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா வீடு இல்லாதவங்க, சாப்பாடு இல்லாதவங்க 5-6 கோடி பேர் இருக்காங்க மொத்த அமெரிக்காவில், இவங்க கணக்குப்படியே. அப்புறம் மருத்துவம் எடுத்தாச்சுன்னா நம்ம ஊரில் ஏழை பாளைகளுக்கு சாதாரண நமக்கு வந்து 50 ரூபாய்க்கு வைத்தியம் பார்க்குறக்கோ, 100 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு எல்லா விதமானதுக்கு. அதுக்கப்புறம் இல்லை போனால் வந்து 50 லட்ச ரூபா செலவாகும் அப்படின்ற மருத்துவம் கூட நம்ம ஊரில் இருக்குது. எல்லாமே கீழேருந்து மேலே வரைக்கும் எல்லாமே இருக்குது. அமெரிக்காவில் எல்லாமே இன்சூரன்ஸு கொடுத்தா கூட அப்பாயின்மெண்ட் கிடைக்காம செத்து போனதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுலாம் அங்கே உண்டு. ஸோ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அங்கே அவ்வளோ மோசமாக இன்சூரன்ஸ் இருந்தால் தான் வைத்தியமே பார்க்க முடியும் அப்படிங்கிறது. நம்ம ஊரில் அப்படி இல்லை, ஒன்றுமே இல்லாமல் போய் எந்த கையில் காசு இல்லையா, ஒரு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஒரு சின்ன டாக்டர் வந்து ஏதோ மருந்து மாத்திரை கொடுத்து காப்பாற்றுறாரு. அந்த வசதி அங்கே இல்லை. ஸோ அதனால் அமெரிக்கா வந்து அங்கே இருந்த காசு எல்லாத்தையும் எடுத்து யூத லாபிக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ கடந்த 2.5 மாதம் மட்டும் என்ன நடந்துச்சு நினைக்கிறீங்க? திடீர்னு பார்த்தா அமைதி ஒப்பந்தம் அப்படின்னு ஒரு இது போட்டாருன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும்னா அவங்களுடைய சென்செக்ஸ் மாதிரி இது இருக்கு இல்லையா, ஷேர் மார்க்கெட்டு, டக்குன்னு தேவைப்படுறது பூரா மேலே ஏறும். அடுத்து இந்த இதுக்கு வந்து நிறைய வாங்கி வச்சுருப்பாங்க, அந்த ஆயுத பேரம் இருக்கு இல்லையா, ஆயுத விஷயம், அதெல்லாம் வந்து ஷேர் கீழே இறங்கியிருக்கும். அதை பார்த்தா இங்கேருந்து திடீர்னு பார்த்தா அடிப்பாங்க. அடித்தோடனே எங்கேது பார்த்தா நாங்கள் அடிச்சிட்டோம், இதை பண்ணிட்டோம். இப்போ சமீபத்தில் இதில் வந்து கிஷாமேலேருந்து ஒரு ஐலாண்டில் அடித்தாங்க, அப்புறம் பந்தரபாஸ் பக்கத்தில் அடித்தாங்க. அடித்த உடனே என்னாச்சுன்னா அங்கே வந்து ஆயுதம் சம்மந்தப்பட்ட ஷேர் இருக்குல்ல, டக்குன்னு கீழேருந்து மேலே ஏறிடும். நாங்கள் அடிச்சிட்டோம் அப்படின்னா எப்போ ஆயுதம் நிறைய தேவைப்படுதுப்பா அப்படின்னு மேலே ஏறும். அப்படி ஆயுதம் சம்மந்தப்பட்ட ஷேர் மார்க்கெட்டில் அவ்வளோ காசு சம்பாதிச்சிருக்காங்க ட்ரம்ப்பும் சேர்த்து. ட்ரம்ப்பு ப்ளஸ் வந்து யூதர்கள். ஆனால் இதில் யாரோட காசு? பொதுமக்களோட காசு. அப்புறம் என்னென்னா இங்கே வந்து லாஸு, அவன் சொல்கிற கணக்குப்படியே 69 பில்லியன் 70 பில்லியன் சொல்கிறாங்க, 100 பில்லியன் சொல்கிறாங்க. 100 பில்லியன் என்னாச்சு? ஒரு 10 லட்சம் கோடி. ஆனால் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா 300 லட்சம் கோடி வந்து லாஸ்ன்னு சொல்கிறாங்க. எப்படி? எதிர்காலத்தையும் சேர்த்து டீடாலரைசேஷன், அது அப்புறம் இவங்களுக்கு கொடுத்தது, இந்த இஸ்ரேல் கொடுத்தது, இங்கே இழந்தது, கப்பலை இழந்தது அப்படின்னு பெரிய அளவுக்கு போயிருக்கு. மொத்தம் 42 ஐட்டங்கள், ஃப்ளைட் ஐட்டங்கள் இழந்திருக்காங்க. 42 சாதாரண விஷயமா? அப்புறம் என்னாச்சுன்னா இந்த ஃப்ளைட்டு மேலே வந்து ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா, அந்த நம்பிக்கையெல்லாம் குறைஞ்சு போய் இல்லை, முடிஞ்சு போச்சு. F-35 ஆர்டர் கொடுத்துருப்பாங்க, இனி கேன்சல். இப்போ அமெரிக்காவுக்கு இந்த சூழல் அப்படின்னா ஈரான் வந்து பேச்சுவார்த்தைக்கு சம்மதிக்க வேண்டியதானே? அதை சம்மதிச்சா அவர் பாதிப்புகள் குறைய வாய்ப்பு. சம்மதிக்க மாட்டாங்க. சம்மதிச்சாங்கன்னா பின்னாடி குத்துவாங்க அவங்க. அப்படி சம்மதிச்சானே இது வரைக்கும் அடி வாங்கியிருக்காங்க. சம்மதிக்கவே மாட்டாங்க. நீ வா, பேச்சுவார்த்தைக்கு வர்றையா, என்னோட டிமாண்ட் இது, ஹர்மோஸ் எங்கள் கண்ட்ரோலில் இருக்கும், யார் வேணாலும் வா போ, டோல் கட்டு, போய்கிட்டே இரு. இப்போவே என்ன சொல்கிறேன்னா ஒரு கப்பலுக்கு வந்து 1.5 மில்லியன் to பில்லியன் அவ்வளோ இது போட்டிருக்காங்க. இது ஒரு இவ்வளோ டாலர் வந்து ஒரு கப்பலுக்கு எடுத்தாச்சுன்னா 300 கப்பல் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க போகிறதுக்கு வர்றதுக்கும். யார்கிட்ட? IRGC-ட்ட. அப்போ வந்து அவங்க பணம் கொடுத்து தானே போகிறாங்க? இல்லை, போகிறாங்க. ஆனால் அப்போ வந்து அந்த ஈரானுடைய செல்வாக்கு வந்து அதோடைய வசதி வாய்ப்புகள் அதிகமாகுமே. இப்போ ஆயிடுச்சே. ஒரு விஷயம் என்னென்னா, முன்னாடி வந்து வேறு எந்த நாட்டுக்கும் இது வந்து பெட்ரோல் வந்து குரூடாக விற்க முடியாது. ஷேடோ ஃப்ளீட்னு சொல்லி தெரியாமல் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஷேடோ ஃப்ளீட்டில் வாங்குகிற நாடுகள் எவ்வளோக்கு வாங்குவோம்? வெளியில் $60 அப்படின்னா இங்கே $30-35 வந்து கொடுக்க முடியும். ஓகே, இப்போ வந்து $100 ஆயிடுச்சு, $90 $100 ஆயிடுச்சு. இப்போ ஷேடோ ஃப்ளீட்டில் போனால் எவ்வளோ கேட்பாங்க? $50 $60 கேட்பாங்க. இதுவே ஒரு டபுள் தான் அமௌண்ட் ஆகி போச்சுல. இப்போ ஹர்மோஸ்லேருந்து அவர் வருது. அதே மாதிரி லாஸ் வேறு நிறையா இருக்குது. இவன் வந்து ஒரு இதை வந்து மிசைலில் தூக்கி விட்டான்னா நம்ம ஒரு வாய்க்கு வந்து 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா அவுட்டு. அப்படி ஆயிரக்கணக்கான மிசைல் வந்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அப்போ அந்தளவுக்கு அதோட ரிசோர்ஸை பூரா வந்து இந்த கறி ஆக்கியிருக்காங்க, வேறு விஷயம். ஆனால் இந்த ரிசோர்ஸை கறி ஆக்கலைன்னா இன்றைக்கி வந்து ஈரான் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்க முடியாது.
ஈரான் வந்து கிட்டத்தட்ட ஜெயிச்சு நிற்கிறாங்க. அவங்க வந்து இறங்கி வரணும்னு அவசியமே இல்லைன்ற சூழல்ல இருக்காங்க. என்ன காரணம்னா, சவுதி அரேபியா ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறான், துருக்கி சப்போர்ட் பண்ணுறான், பாகிஸ்தான் வந்து மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறாங்க, ஓமான் நேரடியாக சப்போர்ட் பண்ணுறான். அப்போ ஈரான் கை வந்து ஓங்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா நீ வந்து அடிக்கணுமா வா, எங்கே வருவ? இதிலேருந்து அல் உதேது பேஸ்லேருந்து அடிச்சான்னா அல் உதேது அடித்து தீர்த்துட்டோம். அல்தாஃபரா யுஏன்னா அதையும் வந்து அடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அல்சாலம் ஏர்பேஸ் குவைத்னா அதையும் அடிச்சிட்டோம். இப்போ அடித்தாங்கல்ல போன வாரம், அதையும் அடிச்சிட்டோம். அப்புறம் வந்து ஃப்ளீட் ஃபைன்னு சொல்லி பஹ்ரைனில் ஒரு மிகப்பெரிய கடற்படை தளம் வச்சுருக்காங்க. அது கடற்படை தளம் வந்து ஓகே தான், அதுக்கு உள்ள கப்பல் போகிறதுக்கு வர்றதுக்கு வந்து ஹர்முஸ்லேயும் போயாகணும். சின்ன தீவு வந்து பஹ்ரைன். பஹ்ரைனுக்கு வரக்கூடிய கடற்படை இருக்கு இல்லையா, அது வரணும் போகணும்னா ஹர்முஸ்லேயே வரணும். இவன்ட்ட மாட்ட அங்கேயே போட்டு தாக்கிடுவாங்களே, ஏன்னா இந்த கொசு படைன்னு சொல்லி பேசணும்ல, ஆமாம், அதை வச்சு தாக்கிடுவாங்களே. என்ன செய்யறது? அப்போது கடற்படை தளம் வந்து தளமாக இருக்குது, கடற்படையை காணும், ஏற்கனவே அடித்து தீர்த்துருக்காங்க. அப்போ ஒன்றும் செய்ய முடியலை. இவன்ட்ட வந்து பணிஞ்சே ஆகணும். இவன்ட்ட பணிஞ்சா இஸ்ரேல்காரன் சும்மா இருக்க மாட்டான். அப்போ ரெண்டுக்கு இடையில வந்து எலி மாதிரி சாண்ட்விச் மாதிரி மாட்டிக்கிட்டு முழிக்கிறது ட்ரம்ப்பு. ட்ரம்ப்போட நிலைமை வந்து உண்மையிலேயே ஒரு திருசங்கு சொர்க்கம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நிலைமை. யூதர்களையும் பாய்ச்சிக்க முடியல. இது சொல்லிட்டாங்க, அமெரிக்கா பாம்பு வந்து படம் எடுத்து ஆடி எங்களை கொத்த ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா, நீ வந்து இப்படியே பண்ணுதானா, நீ நீ உன் இஷ்டத்துக்கு பண்ண வேண்டியது, அடிக்க வேண்டியதான், நாங்கள் பின்னாடி வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அறிக்கை கொடுத்தாங்க ட்ரம்ப்பு. ஏன்னா இது வந்து இப்போ நம்ம பேசுறது, இப்போ பேசுறது கரெக்டாக அப்படின்னு ஒரு 4 மணி நேரம் கழிச்சு போனால் இது பழசாயிருது. அப்படி போயிட்டு இருக்கு. டெய்லி இந்த ஆள் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு இது மாற்றி மாற்றி பேசுறதுனால, இது வரைக்கும் பேசுனதில்ல. அந்த ஆள் பேசுனது வந்து, நீ நெதன்யாகு நீ வந்து திருப்பி அங்கே அடிச்சேன்னா, ஈரான் அடிச்சேன்னா நீயே அடிச்சுக்க வேண்டியதான், நான் வந்து இது வரமாட்டோம் அப்படின்னா. அப்போ தான் சொன்னாங்க இவங்க வந்து கொத்த ஆரம்பிச்சிருச்சு. இதே முன்னாடி என்ன நடந்துச்சு, பல வருடங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து மோனிகா லெவின்ஸ்கி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம், கிளின்டன் வந்து 2வது முறையாக வரும்போது, எதுக்கு வருஷம் வந்து இஸ்ரேலுக்கு வந்து அவ்வளோ காசு கொடுக்குறோம், நம்ம வந்து அதை கட் பண்ணலாமே அப்படின்னு அந்த ஆள் கட் பண்ண உடனே தான் மோனிகா லெவின்ஸ்கி வரார். இந்த மாதிரி கூடவே இருந்தேன், இதெல்லாம் பண்ணேன், தப்பு பண்ணோம், எல்லாம் பண்ணோம், அது இது என்னோட ஜட்டி, இது அவரோட இது இருக்குது, நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பூரா போட்டு நாயடி பேடி அடிச்சிட்டாங்க. ஐயா நான் வந்து ஒன்றும் செய்யலையா, நான் உங்களுக்கு என்ன வேணும் கேளு, நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒவ்வொரு அதிபரையும் கதறடிக்கிறவங்க வந்து யூதர்கள். இந்த அதிபரையும் கதறடிக்கிறாங்க. ஆனால் என்னென்னா, இந்த அதிபர் வந்து கிறுக்கு அதிபர். கதற மாதிரி கதறடி திருப்பி எடுத்து அடிச்சு போட சொல்ல முடியாது. ஒருவேளை போர் கொஞ்ச நாள்ல நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லைங்க. எப்போ வாய்ப்பு இருக்குன்னா, தோல்வி வந்து இஸ்ரேல் ஒத்துக்கணும். நம்பர் 1, இஸ்ரேல் வந்து தோல்வியை ஒத்துக்காது, அல்லது நெதன்யாகு மண்டை போடணும். அப்போ வந்து அடுத்த கட்டம் ஒரு போர் நிறுத்தம் ஒப்பந்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெதன்யாகு உயிரோடு இருக்கிற வரைக்கும் இங்கே வந்து போர் நிறுத்தத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதான். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் வருகைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.